குட் மார்னிங், வணக்கம். ஒரு சிறுகதை. அதாவது, ஒரு ஊரில் நல்ல கூட்டம். ஒரு பெரியவர் வந்தார், வெளியூருக்காரர். வந்து கேட்டார், என்ன இவ்வளோ கூட்டம் என்று கேட்டார். எல்லோரும் சொன்னாங்க, கடவுள் வராரு, அதுக்காக வந்திருக்கணும். என்ன கடவுள் வராரா? எப்படி இது சாத்தியமாகும்? சரி, நம்மளும் நின்று பார்ப்போமே என்று நின்று பார்த்தார். அப்பொழுது ஒரு மனிதன் குதிரை மேல் வந்தான். அவனை சுற்றி ஒரு 100 பேர் வந்தார்கள். இவர் யார் என்றால், இதுமாரி ஒரு சங்கத்தை சேர்ந்தவர் என்று சொன்னார்கள். அவர் சென்று விட்டார். அடுத்தவர் ஒரு குதிரையில் வந்தார். அவரை சுற்றி ஒரு 100 பேர். இவர் யார் என்றால், இதுமாரி ஒரு ஜாதியை சேர்ந்தவர் என்று சொன்னார்கள். அவரும் சென்று விட்டார். திரும்பி ஒருத்தர் குதிரை வந்தார். இப்படி நிறையா குதிரையில் வந்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொருவரையும் சுற்றியும் ஒரு 100 பேர் இருந்தார்கள். ஒவ்வொரு சங்கம், ஜாதி, இப்படி அப்படி என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். கடைசியில் ஒரு பெரியவர் குதிரையில் வந்தார். அவர் கூட யாருமே இல்லை, தனியாக வந்தார். யார் இவர் தனியாக வராரே கேட்டார். அதற்கு அந்த மனிதர் சொன்னார், இவர்தான் கடவுள் என்று சொன்னார். என்ன சொல்கிறீங்க, கடவுள் பின்னாடி யாருமே இல்லையே என்று கூறினார். அதற்கு அவர் சொன்னார், அவர்களெல்லாம் அவர்கள் சொல்லுவதை பின்பற்றியவர்கள். இந்த கடவுள் சொன்னதை இது வரைக்கும் யாரும் பின்பற்றவே இல்லை, அதனால் அவர் கூட யாருமே இல்லை என்றார். அப்படி என்ன சொல்லுகிறார் என்றார். கடவுள் என்ன சொல்கிறார்? மனிதாபிமானத்தோடு இரு, மனிதனாக இரு, கருணையோடு இரு, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை காட்டு. இந்த உலகில் உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ வாழ்வதற்கு, அதேபோல் சிறு ஜீவனிலிருந்து, மரத்திலிருந்து, மானிலிருந்து அனைத்திற்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. அதனால் அவற்றை அழைக்கக்கூடாது என்று கூறுகிறார். இதை யாரும் பின்பற்றவில்லை, அதனால் அவர் பின்னாடி யாரும் வரவில்லை என்று கூறினார். நன்றி, வணக்கம்.